Hi friends, good evening to all. PGTRP exam 2024 இதற்கான நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் ஏஜ் லிமிட் என்ன, ப்ளஸ் சிலபஸ் வந்து நியூ சிலபஸா இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு சிலபஸே நம்ம படிக்கலாமா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன், இந்த பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம், அதாவது 140 days ஸ்டடி பிளான் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அகாடமியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மேஜர் வந்து உங்களுக்கு வந்து யூனிட் வைஸ் வரும், ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே யூனிட் வைஸ் வரும். ஏன்னா நீங்கள் இந்த இயரில் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத போகிறீங்க. பட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அந்த கொஷின்ஸ் வந்து மாடரேட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தெரியும், ப்ளஸ் பிஓ எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு டிஆர்பி போர்டில் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். பிஓ எக்ஸாமில் வந்து நிறைய பேர் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க. பட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு தானே அப்படின்னு நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட வேண்டாம். ஏன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் மினிமம் ஒரு 20 மார்க், அதாவது 30 கொஷின்ஸ் இருக்கும், 50 மார்க்கு, அதில் 40%, அதாவது 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ். அதில் எடுக்கலை, நான் இதில் 150க்கு 150 எடுத்துருவேன் அப்படின்னாலும் உங்களோட பேப்பரே வேல்யூ பண்ண மாட்டாங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களோட ஸ்கோர் பேப்பரே வேல்யூ பண்ணுவாங்க. அதனால் இந்த இயரில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது, ப்ளஸ் மேஜர் இருக்குது, சைக்காலஜி இருக்குது, ஜிகே இருக்குது. பட் எந்த அளவுக்கு நீங்கள் கார்ட் அவுட் பண்ணி படித்தா நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பட் அதுக்காக தான் நம்ம அகாடமியில் வந்து 140 days ஸ்டடி பிளானை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் நல்ல மார்க் எடுத்து இந்த 2024 உங்களால் வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். பட்டு ஸ்டடி மெட்டீரியலுமே இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் பிடிஎஃப் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு யூனிட் வைஸ், அதாவது என்ன அப்படின்னா மேஜர் வந்து ஓவரால் இருக்கும், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து ஒன்லி 10th ஸ்டாண்டர்டை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். அதற்கான மெட்டீரியலுமே உங்களுக்கு யூனிட் வைஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் வாங்கிக்கலாம், ப்ளஸ் சைக்காலஜியுமே நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மே மந்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் கம்பல்சரி நம்ம வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 53 வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். அதர் கேட்டகரி, அதாவது அதர்ஸ் வந்து 58 வரைக்கும் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கொரோனா பேண்டமிக்கில் நமக்கு அது 1 year ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்ததுனால எந்த ஒரு எக்ஸாமே கண்டக்ட் பண்ணவே இல்லை. இப்போ தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனால நமக்கு இந்த ஏஜ் லிமிட் வந்து இருக்கலாம். அடுத்தடுத்த இயரில் வந்து இதே ஏஜ் லிமிட் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். பட் இந்த எக்ஸாம் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நிறையா ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதனால் சிலபஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு சிலபஸ் தான் திரும்ப நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நியூ சிலபஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு 100% வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. நீங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு சிலபஸ் தான் அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதே சிலபஸ் தான், ஓல்டு சிலபஸ் தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து இருக்க போது. நீங்கள் அதே சிலபஸை படித்தாலே போதும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன், சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு தயவு செய்து இருக்கவே இருக்காதீங்க. 100% வந்து இந்த எக்ஸாமுக்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதனால் இருக்கிற ஓல்டு சிலபஸே நீங்கள் படிக்கலாம். பட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும், அதில் எந்த வித மாற்றமே இருக்காது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு தயவுசெய்து யாருமே இருக்காதீங்க. ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. 90 வரைக்குமே போஸ்டிங் வந்து போட்டாங்க. ஏன்னா 89 எடுத்தோம், 89, 88 இதெல்லாம் ரொம்ப போஸ்டிங் கிடைக்காத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அந்த மிஸ்டேக்லாம் இப்போ பண்ணாமல் 1 மார்க் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது, போஸ்டிங் அந்த 1 மார்க்கில் நமக்கு போகும் இல்லையா, அப்போ தான் அந்த 1 மார்க்கோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். பட் அதுக்கு தான் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாலே நீங்கள் எந்த அளவுக்கு சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு இருக்குமே தவிர ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து 100% வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது.
மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஏன்னா நிறைய மாடல் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் எவ்ரிடே அனலைஸ் பண்ணணும். ஏதோ ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பார்க்க தான் உங்களுக்கு 4 ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து இருக்காது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நமக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணி ஆகஸ்ட்டில் அப்படிங்கிற எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. பட் அதனால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த இயரில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. ஏஜ் லிமிட் இருக்குது, சிலபஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த டெட்டு பாஸ் பண்ணால் தான் பிஜிடிஆர்பி எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது. பட் இந்த இயரில் எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு சிலபஸ் தான். ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு 53, ஜென்ரலில் 53 வரைக்கும் எழுதிக்கலாம், அதர் கேட்டகரிக்கு வந்து 58 வரைக்கும் எழுதிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த இயரில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் உங்களுக்கு கிடச்சிக்கிற இதுதான் ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த எக்ஸாமில் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டாக இருக்குது. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். 10th மட்டும் நீங்கள் நல்லா படித்தாலே போதும். ப்ளஸ் அந்த இலக்கணம் பேசிக் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக வந்து மார்க் அப்படிங்கிற வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம வந்து இதிலேயே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே நம்மளோட அதாவது டெஸ்ட் பேஜில் வந்து யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு ஆடாயே வரும். இது ஒரு ப்ளஸ். ஸோ வெல்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் உங்களோட ஸ்டடீஸை மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் யாருமே வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் 100% வந்து கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றமே இல்லை. அதனால் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து 2024 அசிய கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கணுமே தவிர வேக்கன்சி எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது ஜென்ரல் 10. அந்த ஜென்ரல் 10 வர்றதுக்கு நம்ம எப்படி படிக்கணும், ஸோ என்னென்ன பார்ட்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.